யூடியூப் வீடியோக்கள் மூலம் வருமானம் ஈட்டுவோருக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. என்ன என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி. யூடியூப் மூலமா வருவாய் ஈட்டுவோருக்கு புதுசா சிக்கல் எழுந்திருக்கா? இதை நான் சொல்றதுக்கு காரணம் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அதாவது யூடியூப்ல கண்டென்ட் அப்லோட் பண்ணி அதில் வர ஆட்ஸ் மூலமா நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல நீங்க இருப்பீங்க. இதுல புதுசா ஜூலை 15ஆம் தேதி முதல் கட்டுப்பாடுகள் கொண்டு வர இருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகள் தான் சிக்கல் தரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது எந்தெந்த வீடியோக்களுக்கு இப்போ வருவாய் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப லோ குவாலிட்டி, அதாவது குவாலிட்டினா பிக்ஸ்லேட் ஆகிறது அந்த மாதிரி கிடையாது. கண்டென்ட் அதில் என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத பொறுத்து மிக குறைந்த தரமா அது இருக்கு அப்படின்னா அதுக்கு வருவாய் தரப்பட மாட்டாது. அதே மாதிரி மீண்டும் மீண்டும் பதிவேற்றப்படும் வீடியோக்கள், இப்போ ஒருத்தவங்க ஒரு கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை எடுத்து அதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணி அது மூலமா சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு இனிமே வருவாய் இருக்காது. அதே போல பிறர் பயன்படுத்திய வீடியோக்கள் ஒரு கம்பைலேஷன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேரோட வீடியோஸை எடுத்து அதை மொத்தமாக அப்லோட் பண்ணி அது மூலமாக சம்பாதிப்பாங்க. இதுக்கெல்லாம் இப்போ சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பாக அவங்க என்ன விஷயம், இது நோக்கம் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரிஜினல் வீடியோக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதாவது கிரியேட்டர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற அடிப்படையில் தான் இது அவங்க பண்றதா சொல்லியிருக்காங்க. கற்பனை திறனோடு உருவாக்கப்படும் வீடியோக்களுக்கு நிச்சயம் வருவாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, விளம்பரதாரர்களோட நம்பிக்கையை பெறக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுறதாகவும் யூடியூப் தரப்புல சொல்லப்படுது. இப்போதைக்கு அவங்க இந்த கேட்டகரிஸ்ல எந்தெந்த வீடியோக்கள் வரும் அப்படின்றது தொடர்பாக தெளிவாக சொல்லல. ஆனாலும் கூட அவங்க சொல்லியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஏஐயை மட்டும் பயன்படுத்தி எடுக்கக்கூடிய வீடியோக்களுக்கு சிக்கல் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ ஏஐ மூலமா அவதார், அதாவது உங்களுடைய முகத்தை காமிக்காம உங்களுடைய குரலை பயன்படுத்தாம எடுக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் இருக்கு. இதை போஸ்ட் பண்ணி இது மூலியமாவே மில்லியன் கணக்கில் வியூஸை பெற்று அது மூலமா கோடிக்கணக்கா சம்பாதிக்கக்கூடிய கேமிங் சேனல்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது மூலமா சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போ ஏஐ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க உங்களோட ஸ்கிரிப்டை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் வாய்ஸ் ஓவரையும் அதுவே கொடுத்துடும். ஸ்கிரிப்டை சம்டைம்ஸ் அதுவே ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் எடிட்டிங்க்குன்னு தனியாக வேலை பார்க்க தேவையில்லை, ஏஐயே முழுசாக எடிட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் இப்போ சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு காசு கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அது மூலமாக வீடியோ ஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த வேலைகள் எல்லாம் குறைய தொடங்கும் இந்த கட்டுப்பாடுகள் மூலமாக. அப்போது இப்போதைக்கு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் வருவாய் ஈட்டணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, குறைந்தது உங்களோட சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அது மட்டும் கிடையாது, கடந்த 12 மாதங்கள்ல 4000 பொது பார்வை மணி நேரம் உங்களோட சேனலுக்கு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 90 நாட்கள்ல 1 கோடி ஷார்ட்ஸ் பார்வைகளை உங்களுடைய ஷார்ட்ஸ் பெற்றிருக்கணும். இதெல்லாம் தான் நீங்க யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல பங்கு பெறுவதற்கான முக்கியமான கண்டிஷன்ஸா இருக்கு.